அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் பிக் செலன் சேனல். இப்போ நான் எந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இவங்க என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் தான் அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட வேஸ்டேஜஸ்லாம் வச்சு எத்தனால் பயோஃபியல்ஸு, பவர் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் டிஸ்டிலரி ப்ராடக்ட்ஸ் லைக் ஆல்கஹால்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலை போய் செக் பண்ணி பார்த்தேன். 916 crores தான் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல். அதே நேரத்தில் இவங்களோட ப்ராஃபிட்டை போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் பெரிய அளவில் ப்ராஃபிட் இவங்க ஏர்ன் பண்ணல. பட் திஸ் இயர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராஃபிட் பெட்டர் ப்ராஃபிட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் லைன் உங்களுக்கு இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அதோட சப்போர்ட் லைனு. ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் லைனில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து போயிருக்கு இல்லையா. ஸோ ஃபர்தராக இங்கேருந்து ஒரு 30% வரைக்கும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் கேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 136 rupees தான் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஒரு 125 126 rupeesல நான் பை பண்ணியிருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ பை பண்ணி வச்சுருக்க ப்ரைஸ் 136ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 20% வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 20% மூவ் ஆச்சு ப்ரைஸ்லேருந்து அப்படின்னா அந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் அடிச்சிடுவேன். இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றின என்னுடைய பர்சனல் வியூ. This video is purely for an educational purpose. Please do your own analysis before doing any investments. Thank you.